யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களை, போன பகுதியில நாம பார்த்தது அவரவர் செய்கைக்கு ஏற்ற பிரதிபலன் ஆண்டவரோடு கூட வருகிறது என்றும், இந்த உலக வாழ்க்கை நம்மை ஆண்டவர்கிட்ட நிரூபிப்பதற்கான நமக்கான வாய்ப்பு என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, இப்போதைய மனித வாழ்வு ஒரு நிச்சயம் இல்லாதது. எனவே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், வன்மம் போன்றவை தேவ பிள்ளைகளை வழி தவற வைக்கும். எல்லாவற்றுக்கு மேலாக நமது கடின இருதயம் தான் இவற்றுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இந்த பகுதிக்குள்ள போகலாம். வேதத்துல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட சகலவுமே நிறைவேறி கொண்டிருக்கிற காலம் இது. அதுபோலவே வசனங்களின்படி ஆண்டவரின் வருகையும் சமீபம். அவருடைய வருகையில அந்த நேரத்துல ஒரு மனிதனுடைய எந்த விதமான உலக பிரயாசங்களும் கண்டுபிடிப்புகளும் எந்த ஆலோசனைகளும் அவனுக்கு கை கொடுக்காது. கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நாம வாழ்ற பரிசுத்த வாழ்க்கை மட்டும்தான் அந்த நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல கணக்கு பார்க்கப்படும். எந்த ஒரு மனிதன் ஆனாலும் சரி, நான் ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்கிறேன், எனது விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் என் வழியாக கிரியை செய்கிறார்னு பெருமைப்பட முடியாது என எந்த ஒரு மனிதன் ஆனாலும் சரி, மத்தேயு 24:13 படி அவங்க இறுதி பரியந்தம் நிலை நின்றால் மட்டுமே வருகையில இடம்பெற முடியும். எனவே கண்டிப்பாக உங்க ஜெபத்துல இறுதி பரியந்தம் கடைசி மூச்சு வர நான் ஆண்டவருக்காக நிலை நிற்கும் அனுபவம் வேண்டும்னு கேளுங்க. எப்படி நம்மால கடைசி வர நிலை நிற்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 22:7 படி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா வசனங்களை கை கொண்டு வாழக்கூடிய நபரால் தான் முடிவு பரியந்த நிலை நிற்க முடியும். அதுவும் கண்டிப்பாக முடியும். எனவே அவர் பாக்கியவான். எனவே காலம் சமீபம். இந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் கேட்டும் நாம கடின இருதயத்தோடும் அசட்டையோடும் காணப்படக்கூடாது. இப்போ ஒருவேளை சூழ்நிலைகள் நல்லா இருக்கலாம், ஆனா போன பகுதியில பார்த்ததின்படி அவருக்கான கிரியையின் பலன் அவரோடு கூடவே வருகிறது. அவரவர் கிரியைக்கு ஏற்ற பலன் அவரவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே சிந்தித்து செயல்படுங்க. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.